இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மெதுவா. சரிங்க சிஸ்டர். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு, அந்த வைரம் கிடைச்சதா? ஆமா, சிங்கம் எங்க? சிங்கம் போய் சேர்ந்துருச்சு குருஜி. என்ன போய் சேர்ந்துட்டானா? என்ன சொல்ற சங்கர பாண்டி? அவனுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து விட்டீங்களா? நாங்க கொடுக்கல, அந்த நாகம் கொடுத்துருச்சு. ஸ்னேக் கேவ் கிஃப்ட். நாகம் கொடுத்துச்சா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? பொல்லாத அந்த பாம்பு கிட்ட இருந்து நானும் சிஸ்டரும் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் குருஜி. என்ன நடந்தது? ரெண்டு பேரும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அப்பதான் அடுத்து என்ன பண்ணலான்னு நான் யோசிக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி சிங்கப்பிடாரன் திறமையான ஆள் தான். ஆனா அவனோட திறமை அந்த பாம்பு கிட்ட வேலைக்கே ஆகல. ஏன்னா அந்த பாம்பு அவனை விட திறமையானது. சிங்கப்பிடார மகுடிக்கு அந்த காட்டுல இருந்த எல்லா பாம்பும் மயங்கிருச்சு. ஆனா அபூர்வ வைரத்தை பாதுகாத்துட்டு இருந்த அந்த ராஜநாகம் மட்டும் மயங்கவே இல்ல. அவன் மகுடிய ஊதி ஊதியே டயர்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாகம் கொத்தி அவன் செத்துட்டான். ஊதி ஊதி உள்ள இருக்கிற காத்து மேல போயிருச்சு குருஜி. ஸ்பாட் டெட். குருஜி, இப்ப என்ன பண்றது? ஐயோ, ஆயில் முழுக்க நான் பார்வை இல்லாம தான் வாழணுமா? எனக்கு ஏன் இந்த சோதனை? சிங்கப்பிராரனை கொன்னுடுச்ச அந்த நாகம். நான் அதை சும்மா விட மாட்டேன். சிஸ்டர், குருஜியோட சத்தத்தை காணுமே. அவர் என்ன பண்றாரு? கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, மந்திரத்தால ஏதாவது வர வைப்பாரு போல இருக்கு. எனக்கு எப்படியாவது பார்வை வந்தா. நீ வாயை மூடிட்டு உட்காரு. சரி. பாத்து மெதுவா உட்காரு. என்னத்த வர வைக்க போறான்னு தெரியலையே. எதையாவது செஞ்சு எனக்கு பார்வை கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க குருஜி. புண்ணியமா போ. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? ஆமா, உங்களுக்கு பார்வை இருக்குது, எனக்கு பார்வை இல்லையே. என்ன பண்றாருன்னு தெரியல. மந்திரத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சார், எனக்கு என்ன உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். எந்த உயிரும் இல்லைன்னா நீங்கள் இடிச்சுட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். புத்துக்குள்ள இருக்கிற அந்த நாகம் சூர்யாவை பழி வாங்க தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு நீங்க சூர்யாவை அழைச்சிட்டு போனா சூர்யாவை பழி வாங்க அந்த பாம்பு புத்த விட்டு வெளியே வரும். அந்த சமயம் பார்த்து நீங்க வைரத்தை எடுக்கலாம். சூர்யாவினால கோபத்தோட காத்துட்டு இருக்கிற அந்த நாகத்தினால சூர்யாவோட உயிருக்கே ஆபத்து வரலாம். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு அந்த வைரம் வேணும். அதுக்காக சூர்யா இல்ல, யார் உயிரை வேணாலும் பலி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சிஸ்டர், நமக்கு வைரம் கிடைச்சா மட்டும் பத்தாது. எனக்கு என்னுடைய கண் பார்வை திரும்ப கிடைக்கணும் சிஸ்டர். வைரம் கைக்கு வந்தாலே உனக்கு கண் பார்வை வந்த மாதிரி தான். அப்படின்னா சூர்யாவை வச்சு அந்த வைரத்தை எடுக்க பாருங்க. சூர்யாவோட நீங்க புத்திருக்க பக்கம் போனாலே சூர்யா வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாகம் வெளியில வரும். நாகத்தை புத்துக்கு பக்கத்துல இருக்க விடாம சூர்யா மூலமா போக்கு காட்டி தூரமா கூட்டிட்டு போயிடும். நாகம் சூர்யாவை வெட்டிட்டு வரும்போது
சார் அம்மா இருக்காங்களா? பாண்டி, அந்த தரகர் வந்துட்டான், வா. அடி பாவி, புரோக்கர் வந்துட்டான்னு நீ கிளம்பிட்ட. நான் தட்டு மாதிரி எங்க வந்து சேர்றது? வணக்கம்மா. ஆ, வாங்க சண்முகம். வர்ற வழியில டிராபிக்மா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்கம்மா. அதெல்லாம் பரவாயில்ல, வர சொல்லி கால் பண்ணியிருந்தீங்களே, என்னம்மா விஷயம்? வாங்க சொல்றேன். சரிங்க. தள்ளு. ஐயோ, தள்ளி விட்டு போகுது பாரு. சூர்யா, அம்மா. இவர் பேரு சண்முகம்பா. ஓ. பர்வத மலையில லேண்ட் புரோக்கரா இருக்காரு. வணக்கம் வணக்கம் சார். சார். இவரு ரொம்ப கைராசியான ஆளு. சேல்ஸ் ஆகாத ப்ராப்பர்ட்டிய வித்து கொடுத்திருக்காரு. ஓ. வாங்க முடியாத இடத்த வாங்கியும் கொடுத்திருக்காரு. ஓ, ஆமாங்க. அப்படியாம்மா? சரி, இப்போ நீங்க என்ன விஷயமா வர சொல்லிருக்கீங்க? ஆ, அது பர்வதமலை ஏரியால நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்பா. அங்க எதுக்குமா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்றீங்க? ஏதோ சென்னையில வாங்கினாலும் பிரயோஜனம் இருக்கு. பிசினஸ் மோட்டிவுக்காகலாம் நான் பர்வதமலை பக்கத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கல சூர்யா. ஒரு நல்ல காரியத்துக்கு அங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா சொல்றீங்க? நம்ம மாறி அந்த பர்வதமலை பகுதியில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்ததுப்பா. நம்ம மாறிக்கு அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு நினைவிட மாதிரி ஒண்ணு நம்ம கட்டணும்பா. அப்பதான் நம்ம மாரியோட ஆத்மா சாந்தி அடையும். சரிம்மா, நல்ல விஷயம்தான். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அப்பாடா. நல்லதுப்பா சூர்யா. ம். சண்முகம், ம்? நான் சொன்ன மாதிரி இடம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டம்மா, 3 இடம் இருக்கு. எல்லாம் மலை அடிவாரம் தான். ரேட்டை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டிங்க தான். நமக்கு ஃபேவரா முடிச்சு தரேன். ரேட்டை பத்தியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இடம் நல்ல இடமா இருக்கணும். எங்க வீட்டு மகாலட்சுமி மாரிக்கு ஒரு நல்ல நினைவு மண்டபம் கட்ட போற அந்த இடம் தெய்வீகம் நிறைஞ்ச இடமா இருக்கணும். சரிம்மா, நான் இருக்கிற இடத்த இப்பவே காட்டுறேன். நீங்க பார்த்து ஃபைனல் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச இடத்த காட்டுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். இப்பவே கிளம்பி வந்தா கூட கையோட முடிச்சிடலாமா? சூர்யா, இப்ப உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்காப்பா? அஹ், அஹ். இங்க இருந்து ஒரு 3 மணி நேரம் தான், போயிட்டு வந்துடலாம்ப்பா. என்னப்பா சொல்ற? மாரிக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு இடம் பார்க்க போறோம். மாப்பிளைக்கு அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது? மாப்பிள்ளை நினைச்சான்னா பர்வத மலையிட்ட இமயமலையிலே மாரிக்கு இடம் வாங்கி கொடுப்பான். அம்மா, எனக்கு மாரியை விட வேற எதுவும் முக்கியமே இல்லை. வாங்க, நம்ம இப்பவே போலாம். சரிப்பா, இப்பவே போயிட்டு வந்துடலாம். வா, வாங்க. வாங்க ஐயா போலாம். புரோக்கர் ஐயா, என் கப்பை பிடிச்சி இழுத்துட்டு போனீங்கன்னா நான் உங்க வாங்க பின்னாடியே சார். வந்துருவேன். பார்த்து கூட்டு போங்க ஐயா.